இதில் வந்து ஒரு வேல்வ் கொடுத்துருக்காங்க. மீன்வைல் இங்கே ஒரு ஃபில்டரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் ரெண்டுமே க்ளோஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு டே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் தினமும் 700க்கும் அதிகமான புற நோயாளிகள் வருகின்றனர். மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் பயன்படுத்திய பின் தூக்கி எறியும் காய்கறி மற்றும் பழங்களின் கழிவுகளை சேகரிக்கின்றனர். அவற்றை பயன்படுத்தி இயற்கை எரிவாயு தயாரிக்கும் பணியை மருத்துவமனை நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. இதற்காக செவிலியர் கவிதாவின் அதீத ஆர்வம் காரணமாக இம்முயற்சி தற்போது வெற்றி அடைந்துள்ளது. காயகல்ப்னு ஒன்று தேசிய ப்ரோக்ராம் இருக்குது சார். அந்த தேசிய ப்ரோக்ராமில் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி திட்டத்தில் வந்து நேச்சுரல், அதாவது இயற்கையான வளத்தை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸ் தயாரிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து நம்ம இங்கே பல்லடம் அரசு மருத்துவமனையில் வேஸ்ட் ஆகக்கூடிய வெஜிடபிள்ஸு அண்டு மற்றும் நோயாளிகளை வந்து சாப்பிட்டு மீதமாக போகக்கூடிய உணவுப் பொருட்கள் மற்றும் குழம்பு மற்ற இதர பொருட்களை வச்சு நம்ம வந்து கேஸ் தயாரிக்கிறோம். இது வந்து நமக்கு கேஸ் நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம வாங்கக்கூடிய கேஸினுடைய அளவு நம்ம கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயற்கையான வளத்தை பற்றி வேஸ்ட்டை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸ் தயாரிக்கிறோம். இது வந்து பல அரசு மருத்துவமனையில் வந்து முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம். இதே மாதிரி எல்லாரும் ஆரம்பித்து நமக்கு வந்து வேஸ்ட் ப்ராடக்டை வந்து ஒரு பயனுள்ள ஆகிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு தெரிவிச்சு வந்து காயக்கல்பத்தில் வந்து அவார்ட் மணி கிடைச்சதுல நாங்கள் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு இதை கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லிக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் எங்களோட குவாலிட்டி ப்ளஸ் நாங்கள் இந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் கமிட்டி டீம் பேசுகிறப்போ நம்ம இதில் வேஸ்ட் நிறைய ஜெனரேட் ஆகுது. ஸோ இந்த வேஸ்ட் வந்து அதோட கான்செப்டே ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் அந்த மெத்தடில் யோசித்தோம். அப்படி பார்க்குறப்போ இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட்லேருந்து நம்ம வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு திட்டம் செயல்படுத்தலான்னு மேடம் கிட்ட சார்கிட்டையும் சொன்னப்போ அவங்க 2 பேரும் அதை பற்றி ஆலோசிச்சுட்டு சரி நம்ம பண்ணலாம், இது சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து அணுகினப்போ இந்த மாதிரி க்ரீன் கனெக்ட் அப்படின்ற ஒரு இதில் நம்ம ஈவன் கோபாரதன்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து இதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி தராங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது முந்தைய காலத்தில் நம்ம மாட்டு சாணம்லேருந்து நம்ம வந்து கேஸ் தயாரித்து வந்துட்டு இருந்தது. அதே ஒரு மெத்தட் தான். நாங்கள் வந்து இது ஒரு 5 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இதில் டெய்லி 5 kg வேஸ்ட் போடலாம். பட் இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து 250 kg 250 கிலோ மாட்டு சாணம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மாட்டு சாணம் வாங்கி அதை 250 லிட்டர் வாட்டரில் கலந்து நாங்கள் ஆக்டிவேட் பண்ணோம். இந்த ஆக்டிவேட் பண்ணதுலேருந்து அவங்க 7 நாள் வெயிட் பண்ண சொன்னாங்க. 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 8வது நாள் வந்து இது வந்து கேஸ் அவுட்லெட் போட்டு இதில் வந்து ஒரு வேல்வ் கொடுத்துருக்காங்க. மீன்வைல் இங்கே ஒரு ஃபில்டரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் ரெண்டுமே க்ளோஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு டே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனில் போய் ஆன் பண்ண சொன்னாங்க. நம்ம அப்படி ஆன் பண்ணுறப்போ இதில் வந்து அந்த நம்ம போடுற வேஸ்ட்லேருந்து மீத்தேன் வருது, ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு எல்லாமே வரும். ஸோ இந்த என்ன ஆகும்னா, இனிஷியலாக அந்த கார்பன் டை ஆக்சைடு போகிற வரைக்கும் நமக்கு ஸ்டவ் வந்து எரியாதுங்க. ஸோ என்ன பண்ணணும்னா இதை லெட் அவுட் பண்ணணும். அதேமாதிரி ஃபில்டரையும் வந்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கார்பன் டை ஆக்சைட்லாம் ஃபஸ்ட்டு போயிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 டேஸ் கழிச்சு எங்களை வந்து இனிஷியலாக 2 kg வேஸ்ட் மக்கும் குப்பை போட சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காய்கறிகள், உணவு கழிவுகள் ப்ளஸ் பழங்கள், இதோட கழிவுகள், பால், தயிர், மோர் போடலாம். என்ன ஸ்பெஷலாக போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, எலுமிச்சை, ஆரஞ்சு, புளிப்பு தன்மையுடைய எதையுமே இதில் போட வேண்டாம். மற்றபடி நீங்கள் வந்து அரிசி கழுவுற தண்ணி, சாம்பார், வேஸ்டாக சாப்பாடு எல்லாமே போடலாம். ஸோ நாங்கள் வந்து 2 கிலோ வேஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அந்த 2 கிலோ வேஸ்ட்டுக்கு 2 லிட்டர் தண்ணி நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி, இதுதான் வந்து நம்ம அந்த வேஸ்ட் போடக்கூடிய அந்த பைப். ஸோ இதில் வந்து நேற்று ஈவினிங் எங்களோட ஒர்க்கர் வந்து இதில் 2 kg வேஸ்ட் நாங்கள் ஃபீட் பண்ணோம். ஃபீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மார்னிங் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு சுமார் 1.5 மணி நேரம் கேஸ் எரியக்கூடிய அளவு கொடுத்துருக்கு. இதை நாங்கள் படிப்படியாக எங்களை 2 நாளைக்கு ஒரு டைம் 3 kg, அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் 4 kg, அதுக்கப்புறம் 5 kg வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மிகவுமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ வேஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே கேஸாக கன்வெர்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து சுற்றுப்புற சுகாதாரத்தையும் பேணி காக்க முடியும். அதே டைம் நம்மளோட எரிபொருளோட செலவையும் மிச்சப்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாடு டிஎம்எஸோட மருத்துவமனைகளிலே அரசு மருத்துவமனை பல்லடம் தான் வந்து நாங்கள் முதல் முறையாக இதை செயல்படுத்திக்கிறோம் அப்படின்றதுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய தலைமை மருத்துவர் மற்றும் எங்களுடைய என்கோஸ் நோடல் ஆஃபீஸர் மேம் மற்றும் ஆக்சிலரி நோடல் சார் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய மேட்ரன் ப்ளஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து எங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இருக்குது. இதே மாதிரி ப்ரோக்ராமை மருத்துவமனையில் மட்டும் இல்லாமல் வேறு எங்கெல்லாம் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதோ பண்ணோன்னா நமக்கு வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே டைம் நமக்கு எரிபொருளோட அந்த
எல்பிஜி கேஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இது நமக்கு தரும். நன்றி. கழிவுகளில் இயற்கை எரிவாயு திட்டம் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிறது. எனினும் தமிழக அரசு மருத்துவமனைகளில் பல்லடம் அரசு மருத்துவமனையில் முதல் முறையாக கழிவுகள் மூலம் இயற்கை எரிவாயு தயாரித்து சுய தேவையை பூர்த்தி செய்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது.